நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தோம், இந்த கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வந்து முக்கியமாக கங்காவுக்கு மகாநதி இல்லம், அதாவது அந்த கொடைக்கானலில் இருக்க வீட்டை வந்து காவேரி வாங்கிக்கிறதுல உடன்பாடு இருக்காது. அதனால இந்த விஷயத்தை திருட்டுத்தனமாக தான் வந்து விஜய் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 2 ப்ரொடிக்ஷன்லையுமே அதான் சொல்லியிருந்தோம். விஜய் வந்து சாரதா கிட்ட பேசி, தாத்தா பாட்டி கிட்ட பேசி, காவேரிக்கே தெரியாமல் கூட அந்த வீட்டை தன்னுடைய கம்பெனி பேரில் வாங்கி இவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது நடந்தால் பெட்டர் அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி கங்கா நடந்துக்கிறாங்க. தீபாவளிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தீபாவளி கொண்டாடுறாங்க. தீபாவளி கொண்டாடுறதுக்கு அப்போ கூட வந்து பட்டாசு வெடிக்குதோ இல்லையோ, எள்ளும் கொல்லுமா வந்து இவங்க முகத்தில் வெடிக்குது, கங்கா முகத்தில். கங்கா அப்படியே வெறுப்போட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கானுங்க, அவங்கள சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஃபங்க்ஷனை முடிச்சு நைட் எல்லாரும் தங்கி காலையில் நல்லா வந்து தோசைக்கு வந்து மட்டன் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, உங்கள் கொடைக்கானல் வீட்டை நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டோட அதிகமாகவே கொடுத்து நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன். வாங்கினதுக்கப்புறமா வீடு காவேரி பேரில் வாங்கி நான் காவேரி கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காவேரிக்கு அந்த வீடு இருந்தாலும் கூட அது காவேரியோட வீடு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு சந்தோஷமானு கேட்டால், யாரோ ஒருத்தங்க வாங்கிக்கிறதுக்கு காவேரியும் நீங்களும் வாங்கினா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சாரதா உடனடியாக சொல்லிடுறாங்க. ஏன்னா அது லாஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சொத்து கைமாறியும் போகல, அதே சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மிச்ச 2 மகள்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு செலவுமே வந்து குறையுது. இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்து அவங்க எல்லாத்தையும் பண்ணால், ஆனால் வந்து எனக்கும் யமுனாவுக்கும் வந்து அந்த வீட்டை வந்து காவேரியோ நீங்களோ வாங்குறதுல விருப்பம் இல்லை, அதனால் நாங்கள் கையெழுத்து போட்டு தரமாட்டோங்கிறாங்க கங்கா. என்ன காரணம் சொல்ல முடியும் அப்படின்னா, வீடு எங்கள் அப்பாவோட சொத்து, அந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்கள் சொத்தாகிடும். யாரோ ஒருத்தங்கள்ட்ட போனால் நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட போச்சு அப்படின்னா வந்து அப்போ நாங்கள் 2 பேரும் என்ன கையாளாதவன் ஆகிடுமா, அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற காசை நாங்கள் வாங்கிக்கணுமா அப்படின்னு வந்து வெறும் திமிர் பேச்சு பேசுவாங்க. காசு அதிகம் வந்தால் கூட வேணாம், எனக்கு காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவள் கையில் அது நினச்சது நடக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நினச்சது எல்லாமே நடந்த மாதிரி தான் இருந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, அதனால நான் வந்து பொறாமையோட வெறுப்போட தான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோட் இருக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு காயமாயிடுச்சு, அந்த காயத்துக்கு நீங்கள் வந்து மருந்து போடலை அப்படின்னா நீங்கள் எல்லார் மேலேயும் ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாரையுமே கரையாக்கி விட்டுருவீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி விஷயத்தை தான் கங்கா பண்ணிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க சரி பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் கடைசியில் வந்து மற்றவங்க மேலே வந்து பொறாமையும் வெறுப்பையும் காமிக்கிற மாதிரி கதாபாத்திரமாக போகிறாங்க. அது லைட்டாக வந்து சாரதாவுடைய நடவடிக்கைகளும் காரணம். சாரதா ரொம்ப ஓராவஞ்சனம் பண்ணுறதும் வந்து நம்ம கண்கூடாவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் கங்காவும் இனேட்டாவே அவங்க மனசுக்குள்ளேருந்தே வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறது உண்மை. ஸோ இதுக்கு வந்து இப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்னு பார்ப்போம். சண்டை போட்டு இந்த வீட்டை வைக்கிற விஷயங்கள் நடக்குமா, இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரி நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா, ஏன்னா காவேரி கையெழுத்து போடணும் தானே. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து வீட்டை திருட்டுத்தனமாக வந்து விஜயும் காவேரியும் தான் பேரில் வாங்க போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இவரே கூட திருப்பி சொல்லலாம், அந்த பாய் வாங்குறாரு, அந்த பாய் கிட்டேருந்து நான் காசு கொடுத்து வாங்குறேன், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிங்கிறத சொல்லுங்கள். கங்காவுடைய நடவடிக்கைகளை பற்றியும் உங்களுடைய கருத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.